சக்திதரர், புதுக்கோட்டை மவுண்ட் சியோன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகிறேன். என் தலைப்பு சாதனையாளர்களின் முயற்சியும் வெற்றியும். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி எருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார் என்று செயல்படுபவர்கள் தான் உண்மையான சாதனையாளர்கள். சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, சாதனையாளர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். பிறந்தது முதல் இறப்பது வரை மனிதன் முயன்று தவறிதான் கற்றுக்கொள்கிறான். முயற்சி தான் வெற்றியை தேடி தருகிறது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினையாக்கும் என்பவையெல்லாம் சாதனையாளனுக்காக கூறப்பட்டவை. அமைதியான கடல் ஒருபோதும் சிறந்த மாலுமியை உருவாக்காது. எது சாதனை? சிலர் பரோட்டா சூரியை போல 50 பரோட்டாக்களை உண்டுவிட்டு உலக சாதனையாளர்கள் புத்தகத்தில் இடம்பெறுகிறார்கள். தவம் என்ற பள்ளி மாணவன் தன் எதிர்கால கனவான ஏர்னா ரயில், இறங்கினா ஜெயில், போட்டா பெயில் என்றான். இன்று தன்னுடைய கனவை நிறைவேற்றி சிறைச்சாலையில் சாதனை படைத்திருக்கிறான். இதுவெல்லாம் சாதனையா? உண்மையில் சாதனை என்றால் என்ன? உடலால் செய்யப்படுவது மட்டுமல்ல சாதனை, உள்ளத்தால் உள்ளுவதே இவ்வுலக உயிர்களுக்கான சாதனை. செயற்கரிய செயல்களை செய்பவர்களே பெரியர் என்றும், காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்று சிறிய முயலை வீழ்த்துவதல்ல சாதனை, பெரிய யானைக்கு வைத்த குறி தவறினால் கூட அதுதான் சாதனை என்கிறார் வள்ளுவர். தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று சங்க இலக்கிய பாடல் கூறுகிறது. காக்கைக்கா காகூகை, கூகைக்கா காகாக்கை, கோக்கு கூ காக்கைக்கு, கொக்கொக்க கைகைக்கு, காக்கைக்கு கை கை காகா என்று இடமும் காலமும் அறிந்து செயல்படுவதுதான் சாதனை என்கிறார் காலமேக புலவர். அசோகர் பல போரில் வென்ற போது மகா சக்கரவர்த்தி என்ற சாதனையை படைத்தார். அதுவல்ல சாதனை. போரில் பல உயிர்களை கொள்வது பாவம் என்பதை உணர்ந்து போரை கைவிட்டார், மாமனிதன் என்ற சாதனையை படைத்தார். அதற்கு காரணமாக இருந்த புத்த சமயத்தை உலகெங்கும் பரப்ப முயற்சி செய்தார், வெற்றி கண்டார். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியதால் பெற்ற பெருமையை விட அனைவரின் பெயரையும் கல்வெட்டில் வெட்டியதால் தான் தஞ்சை கோபுரத்தை விட உயர்ந்த சாதனை படைத்தார். சூரிய மைய கோட்பாட்டை கூறிய கலீலியோ கலீலியை சாதனையாளர் என்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள 200 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டது. தாமஸ் ஆல்வா எடிசன் முதலாக மின்சார விளக்கை கண்டுபிடித்த போது அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை மக்களுக்கு விளக்க அனைவரையும் தன் வீட்டின் கீழ்த்தளத்தில் கூட்டினார். அப்போது மேல்தளத்தில் உள்ள அந்த விளக்கை எடுத்து வருமாறு தன் உதவியாளரிடம் கூறினார். அவர் அதை எடுத்து வரும்போது கை தவறி உடைத்து விட்டார். 300 முறை மின்சாரம் தாக்கிய அவருக்கு அது ஒன்றும் பெரிய அதிர்ச்சியை தரவில்லை. மறுபடியும் முயற்சி செய்தார், புதிய விளக்கை உருவாக்கினார். மீண்டும் தன் உதவியாளரை அதை எடுத்து வர சொன்னார். எல்லோரும் ஏன் அவரை எடுத்து வர சொன்னீர்கள், அதையும் அவர் உடைத்து விட்டால் என்ன செய்வது என்றார்கள். எடிசன் கூறினார், அந்த விளக்கை எடுத்து வர அவரை விட சிறந்தவர் வேறு யாரும் இங்கு இருக்க முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே அந்த விளக்கை உடைத்த அனுபவம் இந்நேரம் அவருக்குள் அந்த விளக்கை எவ்வாறு கவனத்துடன் கையாள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கும் என்றார். மேலும் கூறினார், நான் இப்போது அந்த வேலையை அவருக்கு கொடுக்காவிட்டால் அந்த விளக்கு உடைந்தது போல இனி தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்று அவருடைய தன்னம்பிக்கையும் உடைந்து போயிருக்கும் என்றார். தன்னை போல பல சாதனையாளர்களை உருவாக்குவனே தலை சிறந்த சாதனையாளன் என்பதை உலகுக்கு உணர்த்தினார். நூலகராக தன் வாழ்வை தொடங்கிய பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் தன் மாத ஊதிய முழுமையையும் ஏழைகளின் நலனுக்காக செலவிட்டார். மாலை நேரங்களில் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள உணவு விடுதியில் வேலை செய்தார். இன்னும் பலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் முயற்சித்த போது அமெரிக்கா அவருடைய சேவையை பாராட்டி 1000 ஆண்டுகளில் சிறந்த மனிதன் என்ற பட்டத்தோடு 30 கோடி ரூபாயை பரிசாக வழங்கியது. அந்த 30 கோடி ரூபாயையும் ஏழைகளின் நலனுக்காக செலவிட்டார். மனிதனில் புனிதன் என்ற சாதனையை படைத்தார். ஷாஜகான் தன் மனைவியின் பிரிவிற்காக வேலையாட்களை கொண்டு பளிங்கு கற்களால் தாஜ்மஹாலை கட்டினார் என்றால், பீகாரை சேர்ந்த தசரத் மாஞ்சி என்கிற ஏழை தன்னுடைய மனைவியின் பிரிவிற்காக 22 ஆண்டுகளாக ஒரு சுத்தியல் ஒரு உளியை கொண்டு தனியாக ஒரு மலையை வெட்டி பாதையை உருவாக்கினார். இந்தியாவின் மலை மனிதன் என்ற சாதனையை படைத்தார். அந்த 22 ஆண்டு கால உழைப்பில் அவருடைய இரும்பு உளி எத்தனையோ முறை உடைந்தது. ஆனால் அவருடைய இரும்பு உள்ளம் ஒருபோதும் உடையவில்லை. ஏனென்றால் அவருக்குள் தன்னம்பிக்கை என்கிற உள்ளொளி அவரை தட்டி கொண்டே இருந்தது. 60 கிராமங்கள் அவரால் பயன்பெற்றது. அவருடைய சேவையை பாராட்டி அம்மாநில அரசு 5 ஏக்கர் நிலத்தை அவருக்கு பரிசாக வழங்கியது. அதையும் அவர் மருத்துவமனை கட்டுவதற்காக கொடுத்து விட்டார். பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் என்று எல்லோரும் சாதனைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு எறும்பு கூட தன் எடையை போல் 20 மடங்கு எடையை சுமக்கிறது. ஒரு சிறந்த பொறியாளனால் கூட கட்ட முடியாத கூட்டை தூக்கணாங்குருவி கட்டுகிறது. எல்லாவற்றையும்